ஒரு நிமிஷம்ண்ணா. அதில் எத்தாச்சுடா எனக்கு இப்போ இருக்கிறேன்டா குடு. போட்டிங்களாண்ணா? நான் போட்டாச்சா? ஏ பார்த்துட்டியாடா? என்ன போறா சீக்கிரமா சந்தோஷ் ஏதாவது ஒரு ஃபோனை பிடி. இது வந்து வா அங்கே ஃபோக்கஸ். எத்தனை கிலோ தெரியலையே. மண்ண 72 பி இந்த பக்கத்தில் போப்பா என் கை விட்டுருங்க. ஆமாண்ணா தெரில வாங்கினவங்க தான் கேட்குறேன். உங்களுக்கு தானே எவ்வளோ மீன் கேட்குறாங்க? கிலோ 250 ரூபாண்ணா. 200 ரூபாய் 250 ரூபா 300 ரூபாய் வரும். 200 ரூபா 250 ரூபா வரும் மீன். தலைப்பாக்க அப்படி வச்சு போறேன். அப்படியே கொஞ்சம் எமத்தரமான மாதிரி இருப்பேன். ஜெட்டு தெரியுதா? அதென்ன பக்கத்தில் வாங்குறேன். குமாரண்ணா செல்வன் வேற வேலைக்கே வர மாட்டாரு. ஒரு விஷயம் பேசணும் அவர்கிட்ட. ஃபோன் பண்ணி பேசிடலாமா? முக்கியமான விஷயம் அந்த கவர் எடுத்து வச்சுட்டு ஃப்ரீயாக விட்டுறா. அந்த கவர் எடுத்து ஓரம் அவனடியா ஒன்றா ஏன்னா முதுகு பின்னாடி வட்ட மீனே வட்டம். ஏய் அப்படிலாம் அடிக்கூடாதா மிண்டல். கூகுளே மயில் கொலா பண்ணி கொள்ளாலாம் வெட்டியிருக்க மாட்டேன் போல இருக்கே. பல கோடிக்கணக்கான கோலா வெட்டி இருப்பாரு. அவரே கேளு நீ மயில் கோலா கை உள்ள வந்தா பண்ணினா அது கை மட்டும் உள்ள வராது. ஆரம்பிங்க நீங்க பாருங்க. நானா எப்பத்துலேருந்து ஓடின்னு தான் இருக்கேன், போடுறதா இல்லை. இதுவே புளியன் கோசம் எடுக்கிறேன். அப்படியே எடுக்கும்போது எனக்கு சேர்த்து புளி வேலை வேலைக்கு வரல, லீவ் போட்டார். நாளைக்கு வந்தால் வருவார்னு நினைக்கிறேன். நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் வரேன். செனை வளரல, செனை தானா
பாலை மாரியும் இருக்கு. சின்னதா ஆரம்பிச்சது அது சின்னதாக கீழே இருக்கு பத்தியா, ஒன்று வேற மாரி வேறனா என்னன்னு புரியல. நீட்டாக இருக்கு அதான். ஆமாடா. மேலே ஏறியா? ஏன் மேலே தூக்கலாம் குமார, மேலே தூக்கிறாங்க. அவ்வளோ பேர் மீன் ஊற்றுறதுலாம் கஷ்டம்ண்ணா, கட்டை மேலே வச்சு ரெடி பண்ணிட்டு தான் தூக்க முடியும், அவ்வளோ பெருசு. அதுக்குவா கோகுலே, கரெக்டாக இருக்குல்ல, கொஞ்சம் பக்கத்தில் வா. எல்லாம் எனக்கும் சேர்த்து எடுத்துக்கிறியாடா? டேய், இதுலேயும் சேர்த்து இதையும் சேர்த்து எடுத்துக்கிறியா? நான் போய் வேலை செய்கிறேன். அதே சைஸ் மற்ற சைஸ் எப்படி வெட்டினா அதே சைஸில் வெட்ட வருது. அன்றைக்கி அந்த அண்ணன் இதேமாரி 70 கிலோக்கு ஒரே மீனை தூக்கின்னு வந்தால் மஜா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. வீடியோலாம் பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு. எவ்வளோ மீன் எல்லாம் 100 கிலோ மீன், 150 கிலோ மீன்லாம் வெட்டி எல்லாம் யாருக்காக? எல்லாம் நம்ம யூடியூப் தம்பிங்களுக்காக தான். சம்பாதிக்கிட்டு போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க சம்பாதிச்சாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு எதனா அவங்க சொல்கிறாங்க. போனே சூடாயிடுச்சு. ஒரு 10 ஸ்பேஸ் வீட்டுக்கு வாயுது தானே. வாய் என்ன வாய் ரொம்ப நாள் கழிச்சு என்னாச்சு? நான் இதே பண்ண மாட்டேன். அதுக்கு அடுத்தவங்க மாரி பார்ட்டிலாம் போயிடுச்சு நல்லா ஃபீல் பண்ணுற சீனாக இருக்க மாட்டேன். நான் என்னைக்கு அதெல்லாம் அவங்ககிட்ட வெட்டினாலும் என்னைக்கு அதெல்லாம் வர மாட்டார் அவங்க அப்பா என்கிட்ட. புரியுதா? நம்ம எவனையும் இது போயிடுச்சு இது வந்து வரலன்னு நல்லா ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு பார்ட்டி அனுப்பிச்சி விட்டேன். அந்த பார்ட்டி ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுது. நீ தான் வெட்டி ஆகணும்னு. நீ வெட்டி தான் கொடுத்துக்கிறேன். 140 கிலோ மீன் வெட்டி தான் கொடுத்துக்கிறேன்.
யாரு அவனுக்கு 2 பேர் அஞ்சா போட்டு எல்லாம் அப்படியே லேபரை மாற்றிக்கலாம். ஏன் அவனை வச்சுக்க. சந்தோஷம் வச்சுக்கிறியா? ஒன்றும் செட் ஆகலையா? செட்டாக வரலாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் லேட்டாக வரான், மற்றபடி எல்லாம் ஓகே தான். நீ தான் என்ன பண்ணுற? அவனுக்கு தனியாக அலாரம் வச்சு 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி வந்து ஏன்னா அவ்வளோ நேரம் நான் கிளம்ப மாட்டேன். நான் கிளம்புறதுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நான் வந்து சேர்றதுக்கும் சேர்த்து. பழகிடும் பழகிடும். ஏந்தா கொஞ்சம் உடனே ஃபோன் பண்ணணும். நான் ஏந்த உடனே கரெக்டாக ஃபோன் பண்ணுவேன். ரெஸ்டாரண்ட்டு இப்போ புரியுதா என்னன்ட்டு? நான் கரும்பு மீறி வருது வஞ்சிரலாம் கிலோ. அவங்களாம் பேசுறதே இல்லை. அதை நிற்கிறான். ஏய் 10-11 மணிக்கு போகலான்னு சொன்னீங்களே. போயிட்டு தண்ணி குடியா? புளி தண்ணி குடியா? கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்ச வரைக்கும் போயிடு. அப்போ தான் டெலிவரி வேகமாக ஆகிட்டோம். நாளைக்கு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சால் சாயங்காலம் நைட்டு பண்ண சொல்லு. நைட்டு பண்ண சொல்லி எப்படியாவது ரெஸ்ட் பண்ணு. நைட்டு பண்ணிட்டா நல்லது ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி நாளைக்கு வெளில போடலான்னு இருக்கோம். நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ரொம்ப டிலே ஆகிடும். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை போடுற மாதிரி ஆகிடும்னு சொல்லி நீங்களும் வந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி விட்டுரு. இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான் ஃபுல்லாக கிடையாதுடா. அவனுங்களுக்கு வேலையே இல்லைனாலும் வேலை இருக்க மாதிரி சீனை போடுவாங்க. நாமளும் அதே சீனை போடணும். இன்ஸ்டலேஷன்டா டிவி வாங்க. இன்ஸ்டலேஷன் அவங்க வந்தால் பண்ணணும். டைம் ஆக்கிடுவாங்க. என்ன பண்ணிட்டு நைட்டு தான் நீங்களும் போயிட்டு வந்தீங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்டா. பார்த்தேன் கொஞ்சம் பக்கத்தில் போக போகிறேன். கேமரா உள்ளே வந்தால் பரவாயில்லையா? நான் போரூர் வெளியே போயிட்டு வந்தேன். அவங்க மட்டும் தான் போனாங்க. கூட்டாங்க தான். காலையில் காலேஜுக்கு வேறு மீன் வாங்க போனோம்.